கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். 2025ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும், நடக்கக்கூடிய சாதக பலன்கள் என்ன, பாதக பலன்கள் என்ன, என்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எந்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும், இந்த 2025ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஆண்டாக மாற்றுவதற்கான வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது இந்த 2025 அப்படிங்கிறது 9ஆம் நம்பர், அதாவது செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்த வருஷம். அதிலும் பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷம் குரோதி வருஷம். இந்த குரோதி வருஷத்துடைய ராஜா யார் பார்த்தீங்கன்னா செவ்வாய். அதுலேயும் செவ்வாய் தான், இங்கேயும் செவ்வாய் தான். அப்போ செவ்வாயுடைய முழுமையான ஆதிக்கம் நிறைந்த வருஷம் இந்த வருஷம். ரியல் எஸ்டேட், செவ்வாய்னா பூமிக்காரங்க, ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பான காலம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயம், பூமி சம்பந்தமான வளர்ச்சி, அதாவது விவசாயம் செழிக்கும், விவசாய வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். செவ்வாய்னா இயந்திரம். அப்போ இயந்திரங்கள், அதாவது புதிய இயந்திரங்கள் கண்டுபிடிப்பு அல்லது மனித சக்தியை விட இயந்திரங்களுடைய பயன்பாடு அதிகமாக ஆகக்கூடிய அமைப்பு, இயந்திர வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும் இந்த ஆண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு செவ்வாய்னா உத்தியோகக்காரங்க, அப்போ உத்தியோக இழப்பு நிறைய ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. சாலை விபத்துகள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய்னா புரட்சி அப்படின்னா சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா புரட்சி ஏற்படக்கூடிய அமைப்பு, மக்கள் ஒன்றா சேர்ந்து புரட்சி வெடிக்குது இல்லையா, அந்த மாதிரி புரட்சி ஏற்படக்கூடிய அமைப்பு. செவ்வாய் புரட்சிக்காரர்கள். அதே மாதிரி செவ்வாய்னா போர், பதற்றம், யுத்தம், இதெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் இல்லையா. அப்போ பல நாடுகளில் எல்லை பிரச்சனை, பூமிக்காரங்க வேறு செவ்வாய். அப்போ பல நாடுகளில் எல்லை பிரச்சனையால் போர், பதட்டம், ஒரு படபடப்பாகவே வச்சுக்கக்கூடிய வருஷமாக இந்த 2025 இருக்கும். ஆனாலும் செவ்வாயுடைய காரகத்துவம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இது யோகமான வருஷமாக 2025 ஆண்டு இருக்கும். இப்படிப்பட்ட இந்த வருஷத்திலே கடகராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் 29ஆம் தேதி வரை சனி, அஷ்டம சனி நடக்கும். அதாவது 2025 மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் அஷ்டம சனி, 7.5 நாட்டு சனி. 7.5 வருஷம் கெடுபலனை எப்படி மெதுவாக செய்யுமோ அதை வேகமாக செய்யறதான் அஷ்டம சனி. அதாவது அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு சொல்றாங்க இல்லையா. தாகா தெரியாம போய் மாட்டிக்கிட்டோமே, அட்டமத்தில் சனி பிடிச்சா கட்டுன வெட்டி ஊற்றி திம்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரியான அஷ்டமச்சனி காலம். அஷ்டமச்சனி என்பது நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது, கடன், கவலை, துக்கம், வியாதி, வழக்கு, சண்டை, அசிங்கம், அவமானம், வீட்டில் திருடு போகணும், கருமம் செய்யணும், இந்த மாதிரியான கெடுபலன்களை சொல்லக்கூடியது அஷ்டமச்சனி. அப்போ இந்த அஷ்டமச்சனியும் மார்ச் 29ஆம் தேதியோட முடியுது. அப்போ மறுபடியும் இந்த அஷ்டமச்சனி திருப்பி வரும்னா 30 வருஷம் ஆகும். அப்போ இந்த அஷ்டமச்சனியுடைய காலம் 2.5 வருஷம் அஷ்டமச்சனி முடிய போகுது. 2025 மார்ச் 29 வரைக்கும் தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவருக்கு விளக்கப்படணும். சனிக்கிழமை அசைவம் சாப்பிடக்கூடாது. கருப்பு எள்ளு கிடந்த சாதத்தை காகத்துக்கு வச்சுக்கிட்டு வரணும் மார்ச் 29ஆம் தேதி வரை. அதன் பிறகு இப்போ தேவையில்லை. அதன் பிறகு சனி 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார், பாக்கியஸ்தானத்திற்கு. உங்கள் ராசிக்கு சனி 7ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி. அதாவது 7ஆம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். 7ஆம் இடத்து அதிபதி போய் 8ல் மறைகிறாரு அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனை. அதே மாதிரி இப்போ வாழ்க்கை துணையிடம் பிரச்சனை, அதே மாதிரி நண்பர்களோட பிரச்சனை, கூட்டு தொழிலில் பிரச்சனை, சமூகத்தில் பெயர் கிடக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சொல்லக்கூடிய சனியாக அஷ்டம சனி நடந்திருக்கும். இந்த மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் பாக்கி இருக்குது. மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் புது முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். ஏன்னா அஷ்டமச்சனியில் புது முயற்சிகள் நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா அஷ்டமச்சனிங்கிறது நம்பிக்கை மோசடியை சொல்லக்கூடியது தான் இந்த அஷ்டமச்சனி. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது, அவன் ஆசையை தூண்டணுங்கிற மாதிரி இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களில் போய் மாட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். மார்ச் 29ஆம் தேதி வரை அஷ்டமச்சனி காலங்களில் வழிபாடு பரிகாரம் செய்யணும். அதேமாதிரி கருப்பாக ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். அன்னதானம், ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சு அன்னதானம் செய்யலாம். யாருக்காவது கருப்புகள் கூட செருப்பெல்லாம் தானமாக வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும் பொழுது சனியுடைய தாக்கம் குறையும். மார்ச் 29ஆம் தேதி பிறகு ஒரு பெரிய ரிலீஃப். எது இருந்தாலும் தாங்கிடலாம். அஷ்டம சனி, 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி இருந்தால் தாங்கக்கூடிய காலம் இல்லை. அப்போ அந்த அஷ்டம சனியுடைய பாதிப்பு மார்ச் 29ஆம் தேதியோட முடியுது. அந்த மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி வரும். மார்ச் 29ஆம் தேதிக்கும் மே மாதத்துக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டைம். அஷ்டம சனியும் இல்லை, குரு 11லையும் இருப்பார். அப்போ மே மாதம் வரைக்குமே குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருப்பார். 11ஆம் இடங்கிறது என்ன? அது 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். 11ஆம் இடங்கிறது அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய, நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்குன்னு சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு, கடக ராசிக்கு குரு 6க்கு 9க்கு அதிபதி.
நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானத்துக்கு அதிபதி. 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம். 9ஆம் இடம் என்பது உயர்கல்வி ஸ்தானம். இந்த 6க்கும் 9க்கும் உடைய குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் பிரமாதமான யோகத்தில் இருப்பார். இந்த இந்த அஷ்டம சனியுடைய பலனை கொஞ்சம் கெடுபலனை குறைக்கிறதே இந்த 11ஆம் இடத்து குரு தான். இந்த 11ஆம் இடத்து குரு மே மாதத்துக்கு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வருவார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது குருவுக்கு நல்ல ஸ்தானம் இல்லை. 12ல் குரு வந்த பொழுதுதான் ராவணன் மாண்டது. அப்போ குரு தனகாரகன். 12ஆம் இடம்ன்றது விரயம். அப்போ செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத வீண் விரயங்கள், வீண் செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால செலவுகளை கட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இடமாற்றம் கண்டிப்பாக சமைக்கும். ஏன்னா 12ஆம் இடங்கிறது மறைந்து வாழ்தல். அப்போ இடமாற்றம் செய்தால் இந்த 12ஆம் இடத்துடைய குரு பாதிக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடங்கிறது நம்மளுடைய கட்டில் சுகம். 12ஆம் இடங்கிறது அலைச்சல், நிறைய அலைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தூக்கமின்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடங்கிறது தூக்கமின்மை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் செய்யும். அப்போ 12ஆம் இடத்துல குரு வரார் அப்படின்னா நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதி 12ல். அப்போ ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். அது ஒரு சிறப்பான நிலை. அப்போ நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். 9ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கார் அப்படின்னா தந்தை வழியில் விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, உயர்கல்விக்காக விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, வெளிநாடு தொலைதூர பயணத்திற்காக நிறைய விரயங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு. அப்போ வெளிநாடு விசா கம்பெனி பாஸ்போர்ட் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் நல்லதான்னு கரெக்டாக விசாரிச்சுட்டு போகணும். ஏன்னா அது சம்பந்தமான விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால. அப்போ பாக்கியங்கள் தடைபடக்கூடிய அமைப்பு. மே மாதத்திற்கு பிறகு வியாழக்கிழமை தோறும் குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவ சமாதி சென்று வழிபாடு செய்ய வேண்டும். மே மாதத்திற்கு பிறகு ஒரு தடவையாவது ஆலங்குடி போய் வியாழக்கிழமையிலே பெயர் நட்சத்திரம் சொல்லி மஞ்சள் பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது இந்த 12ஆம் இடத்து குருவுடைய விரய பலன் இல்லாமல் சுப பலன்கள் அதிகமாக நடைபெறும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மே மாதமே இந்த வருஷம் ராகு கேது பயிற்சி. ராகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார் கேது. இந்த கேது மே மாதம் வரைக்கும் 3ஆம் இடத்துல தான் இருக்கார். பொதுவாகவே 3, 6, 10, 11 ராகு கேது இருப்பது நன்மை. அப்போ 3ல் கேது இருக்கார் அப்படின்னா ஒரு தைரியம் பிறக்கும். எதையும் எவ்வளவோ பார்த்தாச்சு, இதை பார்க்க முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் கேது இருக்கார் தைரிய ஸ்தானத்தில். அப்போ இளைய சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒப்பந்தம், கையெழுத்து விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடங்கிறது அக்கம்பக்கத்து வீட்டுக்காரவங்க, அவங்கள்ட்ட சண்டை சச்சரவு இல்லாமல் அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பில் இருக்கணும். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு சில தடை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ திங்கட்கிழமை விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும். கேதுவுடைய அதிதேவதை யாருன்னா விநாயகர். அப்போ திங்கட்கிழமை அருகம்புல் சாத்தி தேங்காய் எண்ணெயில் விநாயகருக்கு வழிபாடு செய்ய வேண்டும். மே மாதம் வரைக்கும் 3ல் கேது இருக்கிறதுக்கு வெற்றி உங்களை எடுத்த காரியம். அந்த ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடம். அப்போ கேது அங்கே இருக்கார் அப்படின்னா பொதுவாக 3ஆம் இடத்துல கேது இருப்பது யோகம். நம்மளுடைய முயற்சி தடை இல்லாமல் நடக்கும். அதாவது தடையை சொல்லக்கூடிய கிரகம் கேது, தடையே இல்லாமல் நடக்கக்கூடிய அந்த தெய்வம் யாருன்னா விநாயகர். கேதுவுடைய அதிதேவதை விநாயகர் தான். அப்போ எந்த ஒரு தடையும் இல்லாமல் அனைத்து காரியங்களும் நடக்கிறதுக்கு மே மாதம் வரைக்கும் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கு போட்டு வழிபாடு செய்யணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு உங்கள் ராசிக்கு 9ல் இருக்கார் மே மாதம் வரைக்கும். 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம். 9ஆம் இடங்கள் வெளிநாடு சம்பந்தமான யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, உயர்கல்வி கொடுக்கக்கூடிய அமைப்பு, தந்தையிடம் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய அமைப்பு, தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் கண்டிப்பாக. அதன் பிறகு அதாவது பார்த்தீங்கன்னா மே மாதம் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ராகு 8ஆம் இடத்துக்கு வருவார். ஆனால் அதில் ஒரு சிறப்பு என்னென்னா 8ல் ராகு இருக்கிறது. 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். 8ஆம் இடங்கிறது திடீர் நன்மை அல்லது திடீர் நஷ்டம், அது ரெண்டையும் சொல்லக்கூடிய இடம். இந்த தடவை திடீர் நன்மை தான் நடக்கும். ஏன் அப்படின்னா ராகு உங்கள் ராசி 8ல் இருந்தாலும் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் மிதுன ராசியிலிருந்து 9வது பார்வையை பார்ப்பார் கும்பத்தை. அப்போ கண்டிப்பாக ராகு குருவுடைய பார்வையில் 8ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பார். அதே நேரத்தில் கேது மே மாதத்துக்கு 2ஆம் இடம் வாக்கு தானம் குடும்பஸ்தானத்தில் வருவார். குடும்பத்தினரிடம் அதாவது விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுடைய பணம் 2ஆம் இடம் பணம் வருமானம் இல்லையா, அப்போ கொஞ்சம் தடைப்பட்டு வரும். பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் அப்பப்போ இருக்கும். அப்போ மே மாதத்திற்கு பிறகும் விநாயகர் திங்கட்கிழமையிலே விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி தேங்காய் எண்ணெயில் வழிபாடு செய்யும் பொழுது அந்த தடைகளும் விலகி நற்பலன்கள் அதிகமாக இருக்கும். பொதுவாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா
கடகராசிக்கு பெரிய ரிலீஃப்னா அஷ்டமச்சனி மார்ச் 29ல் அது ஒரு மிகப்பெரிய யோகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு 8ஆம் இடத்துல இருந்து குருவுடைய பார்வையோட திடீர் நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத பொருள் வரவு கொடுக்கக்கூடிய அமைப்பில் திடீர்னு மாறக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய அமைப்பில் ராகு வந்துடுவார். அப்போ இந்த வருஷம் அப்படிங்கிறது முன்பாதி குரு 11ல் இருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12க்கு போயிடுவார். அப்போ குருவுக்கு வழிபாடு செய்யணும். அப்போ இந்த வருஷம் அஷ்டமச்சனி விலகுது, நன்மைகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் பெருகுது அப்படிங்கிறது தான் கடகராசியோடைய பலன். அதுலேயும் குறிப்பாக இந்த அஷ்டமச்சனி நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்கும். யார் யார் எப்படிப்பட்டவங்க, எல்லாருடைய முகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டி கொடுத்துருக்கும். அதெல்லாம் மனசில் வச்சு இந்த பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்கோம் இந்த அஷ்டமச்சனி. அப்போ இன்னும் ஒரு 4 மாதம் இருக்குது. இந்த 4 மாதத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய நன்மைகள், அதாவது யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம் கிடச்சி அதன் மூலமாக அதன் பிறகு நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வருஷமாக இந்த 2025 கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத பொருள் வரவோடு வெற்றிகரமான ஆண்டாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.